ஹலோ காய்ஸ், இது வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ. பட் வந்து இது டியூஸ்டே ஈவினிங் தான் வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா 2 டேஸாக ஒரே பிஸி. ஏன்னா ஹாஸ்பிட்டல் டு வீடு, வீடு விட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி என்னோடய ரொட்டீன் வந்து போயிடுச்சு. என்னோடய பையனுக்கு தான் கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை. ஸோ அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அவங்க சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கே ஒரு 3 டேஸ் பக்கம் ஆயிடுச்சு. நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன் வந்து சிடி ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறதுனால எப்படி இருந்தாலும் ஈவினிங் வரைக்கும் ஆகிடும். அதனால் வந்து வெளியே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன். நார்மலாக தக்காளி வதக்கி செய்யாமல் அரைச்சி விட்டு செஞ்சுருந்தேன். அது கூட வந்து மீல் மேக்கர் வந்து சேர்த்துருந்தேன். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கூட ரைத்தாவும் வந்து செஞ்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு மதியம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். நாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறதே வந்து நம்மளுக்கு சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு தான். பட் நாங்கள் போன ஹாஸ்பிட்டல் எங்களை ஒரு வாரமாக இழுக்கடிக்கிறாங்க. பட் மணிக்கு மட்டும் பிரச்சனையே இல்லை. எவ்வளோ காசு வாங்குறீமோ அவ்வளோ காசு வந்து வாங்கிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் சொல்ல வந்து விரும்பலை. ஈவினிங் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து மசாலா சேமியா மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு படுத்துட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.